தமிழ்நாடு எந்தெந்த காரணத்திற்காக நீட் தேர்வை எதிர்த்ததோ அந்த காரணங்கள் எல்லாம் தற்போது உண்மையாகியுள்ளது என்று ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த எம்எல்ஏ எழிலன் நன்றாக படிக்கும் மாணவர்களுக்கு நீட் தேர்வு பிரச்சினையாக மாறியிருப்பதாக குறிப்பிட்டார். நீட் தேர்வு ஒரு குளறுபடி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் உண்மையான நியாயங்களை பார்க்கிறதா, தேசிய தேர்வு முகமை சரியான டெஸ்டிங் ஏஜென்சியா என்று கேள்விகளை அடுக்கியுள்ளார். நீட் தேர்வு ஒரு சரியான ஸ்கேம் என்று ரொம்ப தெளிவாக நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு அருமையான கடிதத்தை கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டை எந்தெந்த காரணத்துக்காக நீட் தேர்வை எதிர்ப்பு தெரிவிக்குதுன்றதுக்கு இப்போ அந்த காரணம் எல்லாமே உண்மையாவதுன்னு ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டு மட்டுமே குரல் எழுப்பாமல் இப்போ மகாராஷ்டிராவில் இப்போ குரல் எழுப்பியிருக்காங்க. பிற மாநிலங்களில் நீட் குளறுபடி ரேஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் மாணவர்கள் மாபெரும் போராட்டம் நடத்துகிறாங்க. இவ்வளோ நடந்தும் உச்சநீதிமன்றத்தில் இந்த குளறுபடி நடந்தும் நீட் கவுன்சிலிங்கை தள்ளி வைக்கணும் என்ற ரிட் பெட்டிஷனை உச்சநீதிமன்றம் தள்ளி வச்சிருச்சு. அப்போ உச்சநீதிமன்றம் உண்மையான நியாயங்களை பார்க்குதா? நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி உண்மையான டெஸ்டிங் ஏஜென்சியா, இல்லை நீட் தேர்வு முறை ஒழுங்கான தேர்வு முறையா என்று பல கேள்விகள் இருக்கு. தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து உள்ளது குறித்து பேட்டியளித்த அவர், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதில் முதலமைச்சர் தெளிவாக உள்ளதாக கூறினார். நகர்ப்புற வாழ்வு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு ஒருதலை பட்சமாக இல்லாமல் கூட்டாட்சி தத்துவத்தில் நாடு இயங்க வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுவதாகவும் எழிலன் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.